ஹெவன்லி எவர் ஆஃப்டருடைய எபிசோட் 3க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஆரம்பத்தில் 2 பேர் கப்பல்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தங்கிட்ட சாப்ஸ்டிக் இருக்க அதை அங்கே இருக்கிறவர் கீழே வைக்க சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஹஸ்பண்ட் அப்படியே ஃபோட்டோ எடுங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்தோடனே இவங்க நெக்ஸ்ட்டு ஃபியூனரல் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு தெரிய வருது. அப்படியே இந்த போன எபிசோட் முடிஞ்சாகிறதுக்கு வருது. இந்தமாரி சோமியை என்னமோ ஒரு ஸ்பிரிட் பிடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அது இவங்களுடைய கனவு. எப்படியும் அந்த கனவுலேருந்து இவங்க எழுஞ்சுறாங்க. இவங்க எழுஞ்சிருக்கிற சமயத்தில் தான் கோனாக்-ஜூன் அதுக்கடுத்து தான் அவங்க ஒய்ஃப் உள்ளார வராங்க. அப்படியே ஹீரோவும் கீழே குனிஞ்சு அவங்களுக்கு அடிப்படையாக அவங்களே என்னன்னு கேட்கும்போது, நான் உன்னுடைய அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் உன்னை காப்பாற்றுவோன்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சின்னு இவங்க உள்ளார போக அந்த இடத்துக்கு சோமி வராங்க. சோமி இப்போதைக்கு அந்த கனவுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்க. அதால் நான் அவங்கள பற்றி கவலைப்பட்டேன்ற மாரி அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் அதை கண்டுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ரூம்குள்ளார போயிடுறாங்க. அப்படியே சோமி வெறிய சாதத்தை மட்டும் சாப்பிட்றாங்க. வெறிய தண்ணி ஊற்றி அதை இந்த பாட்டி பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசு கேட்கல. அதில் ஃப்ரிட்ஜில் அவளுக்கு இந்தமாரி அடிஷ்னலாக சில டிஷ்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்றும் மேலே கோவம் கிடையாது, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டு அப்படியே கோனாக்-ஜூனுடைய ரூமுக்கு போக உள்ளார போன இவங்க எனக்கு தெரியாமல் நீ எதுக்கு அந்த பொண்ணை பார்க்குறேன்னும் போது, கோனாக்-ஜூன் எந்த பொண்ணை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு எந்த பொண்ணை பற்றி தெரியாது, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நீங்கள் தான் நான் சொல்ல. அந்த இடத்துல இருக்கிற பாட்டியுமே உன் மேலே அதிக பேருக்கு கண் இருந்துச்சு, உன்னுடைய கண் அதிக பேருக்கு பிடிக்கணும் போது கோனாக்-ஜூன் என்னுடைய லிப்ஸ் தான் அதிக பேருக்கு பிடிக்கும்னு சொல்ல அப்படியே அந்த பாட்டியும் அப்படியான்ற மாரி கேட்க அப்படியே இது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த இடத்துல கோனாக்-ஜூன் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிருக்காரு. அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் நான் பாருங்கன்ற மாரி அவரை புகழ்ந்து பேசின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் அங்கே ஒரு டேரக்டராட்டம் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் இன்னொரு வாட்டி குடிங்க, நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லு. சரி நான் அவரும் குடிக்க இவருமே கிட்ட உங்கள் லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாகவே குடிக்கிறீங்க, நான் ஒரு டேரக்டர்ன்ற மாதிரி சொல்கிறாரு, என்னுடைய படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களான்ற மாரி கோனாக்-ஜூனுக்கு ஆஃபர் பண்ணேன். அவருமே சரின்னு ஒத்துக்கினாரு. அப்படியே வெடியும் போது அந்த ஆள்கிட்ட இந்த மாதிரி டைரக்ஷனை பற்றி பேசும்போது, நீ யாருன்னே தெரியாது, உனக்கு ஒன்றும் அவ்வளோ குட் லுக்கிங்லாம் கிடையாது, உன்னால் படத்தில் நடிக்க முடியாதுன்னு அசிங்கப்படுத்த அவருமே சரின்னு விட்டுறாரு. அப்படியே இந்த இடத்துல இந்த பாட்டியை காமிச்சா இவங்க கோனாக்-ஜூனை தடுக்கிறாங்க. இந்தமாரி அந்த பொண்ணு இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்ல அந்த இடத்துல கோனாக்-ஜூன் நான் என்ன அவளை வெளியே அனுப்புறேன்னு கிளம்பியிருப்பார். எடுத்தாலுமே நான் அவளை கெஸ்ட்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்ல சரின்னு அப்படியே இதை இவர் விட்டுடுறாரு. அப்படியே இந்த பக்கம் சோமியை காமிச்சா வெளியே நடந்து வராங்க. வெளியே நடந்து வரும்போது இவங்கள ஒரு பொண்ணு வியடாக பார்க்க அந்த பொண்ணு இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்ன தெரியுமான்ற மாரி கேட்க அந்த பொண்ணும் தலையாட்ட தெரியும்னு நினைக்கிறேன்ற மாரி இவங்களுமே கிட்ட போய் உனக்கு உண்மையாலுமே என்னை பற்றி தெரியுமான்ற மாரி சந்தோஷத்தில் கேட்க அந்த இடத்துல நின்று இருந்த சோனியாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னும் போது, ஆமாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு இவங்க சொல்ல அந்த இடத்துல சோனியாவும் மேலே பட்டர்ஃப்ளை பறக்கிறத பார்த்து அப்படியே கையாட்டி அதை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண அந்த இடத்துல இருக்கிற சோமியுமே நீ அப்படியே பூனை மாரி நடந்துக்கிறேன்னு சொல்ல அந்த இடத்துல நான் பூனைதா, அதில் உனக்கு என்ன சந்தேகம்னும் போது அப்போனா நம்மளாம் பூனையான்ற மாதிரி இவங்க கேட்க கண்டிப்பாக நீ பூனை கிடையாது, ஏன்னா பூனைலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல அப்படியே வெளியே கோனாக்-ஜூனும் அவருடைய ஒய்ஃப் வராங்க. இந்த இடத்துல 2 பேரும் சந்தோஷமாக விளையாடுறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல இந்த பாட்டி சோனியாவை கூப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு போன்ற மாதிரி சொல்ல சோனியா அதை கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்ப அப்படியே இந்த இடத்துல 3 ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும். அவங்கள காமிச்சா அந்த ஆட்கள்லாம் இந்தமாரி ஹியூமன்ஸ் எப்படி டாக்ஸை கொல்றாங்கன்ற விஷயத்த சொல்லின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆள்கள் எப்படி துடிக்க கொள்கிறாங்க, ஹியூமன்ஸ்லாம் இப்படி தான்ற மாரி ஹியூமன்ஸை பற்றி பெட் டாக்ஸ் கிட்ட இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தப்பாக சொல்லின்னு இருக்க இதை தூரத்துலேருந்து பிரசிடென்ட் பார்க்குறாரு. சரின்னு பிரசிடென்ட்டும் அந்த ஆட்களை கொண்டு போக அந்த இடத்துல பிரசிடென்ட் இவங்களுக்கு புத்திமதி தான் சொல்கிறாரு. உன்னுடைய மனசில் கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதை மற்றவங்க கிட்ட நீ விதைக்காத, அடுத்த வாட்டி நீ ஹியூமனாக கூட போகிறக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்கள சமாதானப்படுத்த அப்படியே ஹேசுக் எப்பயும் போல் இந்த மாதிரி செக்ஷனை பார்க்க சர்ச்சுக்கு வர அந்த இடத்துல இருக்கிறவரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற மாரி சொல்லலான்னு இருக்கும்போது பாட்டி தூங்குறாங்க. அதுக்கு நடுவில் இவர் சில வேலைகளை பார்க்க கடைசியாக அந்த பாட்டியை தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ராமன் சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். திடீர்னு எதிர அந்த பாட்டி வர இவர் அதை பார்த்து பயந்துறாரு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு இவர் கேட்க அந்த இடத்துல இருக்கிறவங்களும் நீ சாப்பிட்றியா, சரி சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், சரி நான் அவங்களுக்கும் தரேன். அவங்களும் இதை சாப்பிட்டுட்டு இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லைன்னும் போது அப்போ நீங்களே சமைங்களா, உங்களுக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமேன்னும் போது அவங்களுமே சமைச்சு
தர இவருமே சாப்பிடும்போது கிட்டத்தட்ட கண்ணிலேருந்து கண்ணீரை வந்துடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவருடைய மனசில் நினைக்கிறாரு. பாட்டியுமே நீங்கள் அழுகிறீங்க என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுன்னும் போது அவர் அதெல்லாம் கிடையாது, இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கோனாக்ஜுனை காமிச்சா சில மெமரிஸ் டெலிவரி லெட்டரு எடுக்கிறாரு. அதை மற்றவங்க கிட்ட டெலிவரி பண்ணுறது தான் இவருடைய வேலைன்னு தெரியுது. அதே சமயத்தில் வெளியே இந்த பாட்டி நான் எடுத்து போயின்னு இருக்கேன். பக்கத்துலேயே வந்து சோமி இருக்காங்க. சோமியுமே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பேசின்னு இருக்காங்க. அப்படியே வானத்தை பார்த்து மழை வர மாதிரியே இருக்குன்னு இவங்க அகெயின் சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் இவங்க கூட நடந்து போயின்னு இருக்க சமயத்தில் எவனோ ஒருத்தவங்க ஷெட்டில் கார்க்கு இவங்க மேலே அடிக்க அந்த இடத்துல சோமி வந்து அழகாக அம்பர்லா வச்சு அதை தடுத்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே இது எப்படி உனக்கு தெரியும், இதை யார் சொல்லி கொடுத்தானே இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இதேமாரி தான் யாங்குமே பண்ணியிருப்பாங்க. அதை இவங்க யோசிச்சு பார்க்க, நீ இதை எப்படி பண்ண, உனக்கு யாருனாச்சும் சொல்லி கொடுத்தாங்களான்னு இவங்க கேட்க, இது யாரும் எனக்கு சொல்லி தரல, இது எப்படியா நான் அசால்ட்டாக பண்ணிட்டேன்னு சொல்ல அப்படியே வீட்டுக்கு கோனாக்ஜுன் வராரு. வந்து நான் இன்னைக்கு அதிக டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்ல அந்த இடத்துல பாட்டியுமே எனக்கு யாங்கை பற்றி தெரியணும், சோமியை பார்க்கும்போது எனக்கு யாங்கை பார்க்குற மாரி இருக்குது, அவள் எப்படி இருப்பான்னு கேட்கும்போது அந்த இடத்துல கோனாக்ஜுன் யாங் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பா, அவளை நினச்சி நீ கவலைப்படாதுன்னு சொல்ல அந்த இடத்துல பாட்டியுமே நீ அடுத்த வாட்டி பூமிக்கு போனானா யாங்கையுமே பார்த்துருவா, அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துருவான்ற மாதிரி சொல்ல கண்டிப்பான்ற மாதிரி இவரு இருக்க. அப்படியே அந்த பக்கம் சோமியை காமிச்சா ராத்திரி இந்தமாரி அந்த டார்க் ஸ்பிரிட் கனவு வருது. மொத்த இடத்துலையுமே இருள் சூழ்ந்து இருக்கிற மாரி இருக்க. அதில் ஒரு ஹில்லேருந்து ஒரு ஸ்பிரிட் இவங்களை பிடிக்க வர மாரி இருக்கு. இவங்க பயத்தில் அந்த பாட்டியோடைய ரூமில் போய் தூங்குறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டியோடைய அந்த பாக்கெட்டில் கை விட்டுன்னு தான் தூங்குறாங்க. அப்படியே வெடியே அந்த பாட்டியுமே இவன் எங்கே என்ன பண்ணுறான்ற மாரி பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு இவங்க அப்படியே கீழே பார்க்கும்போது பாக்கெட்டில் கை இருக்கு. இதே மாதிரி தான் யாங் எப்பயுமே இந்த பாட்டி கூட தூங்கும்போது கை போட்டுன்னு தூங்குவா. இதை பற்றி இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. லாஸ்ட்டு சமயத்தில் கூட இதே தான் யாங் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு சோமியை எழுப்ப சோமியும் நான் எப்படி இங்கே வந்தன்ற மாரி ஆரம்பத்தில் குழப்பினாலும் அந்த பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா நீ எதுக்கு என் பாக்கெட்டில் கை விட்டுக்கிறேன்னு கேட்க அவங்க எனக்கு தெரியல, எனக்கு ராத்திரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னு இவங்க சொல்ல அப்படியே பிரசிடெண்ட் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் ஹியூமன்ஸை கெட்டவங்கன்னு நினைக்குது. ஏன்னா இவங்கள ஹியூமன்ஸ் ஊசி போட்டு கொண்டாங்களே, அதில் மற்ற டாக்ஸோடைய மெமரிஸ் இவங்க பார்க்குறாங்க. மற்ற டாக்ஸை அவங்க ஓனர் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்கன்ற விஷயத்த இவங்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஓனருமே அவங்க டாக்ஸை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. பிரசிடெண்ட் எதுக்கு இவங்களுக்கு இதை போட்டு காமிச்சாங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, இவங்க ஹியூமன்ஸை பற்றி நல்ல விதமாக புரிஞ்சுக்கணுன்னு. அந்த இடத்துல இருக்கிறவங்களுமே ஹியூமன்ஸ் கெட்டவங்க தான்ன்ற மாரி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு டாக் சொல்ல அப்படியே எப்பயும் போல் பாட்டி அவங்க சர்ச்சுக்கு போகலான்னு இருக்காங்க. சர்ச்சுக்கு போகலாங்கும்போது சோமி தனியாக இருக்காங்க. நீ ஏன் எப்பயுமே தனியாக இருக்க, வீட்டில் தனியாக இருக்க, போர் அடிக்கலான்னு கேட்க அவங்கள பரவாயில்லன்னும் போது நீ என் கூட வரையானும் போது சோமி வேகமாக வந்துடுறாங்க. சரின்ற மாதிரி அந்த இடத்துல இவளுமே உண்மையாக நான் வரலாமான்ற மாதிரி கேட்க அந்த பாட்டியுமே கண்டிப்பாக நீ வரலாம், வா நம்ம 2 பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு போகணும். இவங்க அப்படியே சர்ச்சுக்கு போயின்னு இருக்காங்க. அப்படியே பாட்டியும் சர்ச்சுக்குள்ளார போயிட்டாங்க. இந்த இடத்துல சோமி பாட்டிக்காக அப்படியே வெளியே காத்துன்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அந்த 3 ஸ்ட்ரீட் டாக்ஸுமே ஹியூமன்ஸை பற்றி தப்பாக பேசின்னு வராங்க. ஹியூமன்ஸ்லாம் நல்லவங்க கிடையாது, அந்த பிரசிடெண்ட் நம்ம கிட்ட ஏமாத்திருக்காங்கன்னு. அப்படியே அந்த கூட்டத்தில் ஒரு டாகுக்கு சோமியோடைய ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சோமியோடைய உடம்புலேருந்து ஹெவன் ஸ்மெல் இருக்காது. அதான் அந்த இடத்துக்கு அவங்களுமே கண்டுபிடிச்சி வரது மட்டும் இல்லாமல் என்ன உன்னுடைய ஓனர் உன்னை தவிக்க விட்டு போயிட்டாரா, உன்னை காத்திருக்க சொன்னாரா, இந்த பாரு இந்தமாரி ஹியூமன்ஸ்லாம் இப்படி தான், ஹியூமன்ஸ் ரொம்ப கெட்டவங்க, அவங்க கூட மட்டும் நீ ரொம்ப பழகாதன்ற மாரி பேசின்னு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாரி சோமி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சரின்னா அந்த 3 டாக்ஸும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்படியே நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்தோன்னா சர்ச்சில் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. இந்த எபிசோடோடைய ஆரம்பத்தில் இவரை பார்த்துருப்போம். அவர் அந்த இடத்துல உட்காந்துன்னு இருக்காரு. இவர் தான் இப்போதைக்கு இந்த இடத்துல புதுசாக வந்துதான். சரி எப்பவும் போல் அந்த பாஸ்டர் பாடம் எடுத்தேன், இவங்க தூங்க. சரின்னு கடைசியாக எழுந்துச்சு அந்த ஸ்டாம்பையுமே வாங்கிக்கின்னு அப்படியே வெளியே போகும்போது சோமி இருக்காங்க. நீ இன்னுமா வெயிட் பண்ணுற, இன்னுமா வீட்டுக்கு போகலன்னு இவங்க பேசினும் போது அதெல்லாம் பரவாயில்ல உங்கள் கொடையை கொடுங்கன்ற மாரி அந்த கொடையை இவங்க பிடிச்சின்னு போகிறாங்க அந்த பாட்டிக்கு. அப்படியே அந்த 3 டாக்ஸும் ஹெவன் சென்டரில் இருக்கும்போது அந்த இடத்துல சில ஹெல்த் ஸ்பிரிட்லாம் போக இதுங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுதுன்ற மாரி அங்கே வந்தவர்கிட்ட கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஹெல்லுலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க, அவங்கள தேடி தான் இவங்க சுற்றின்னு இருக்காங்க, இவங்க தான் ஹெல்த் மெசேஜர்னு சொல்கிறாங்க. அதே சமயத்துலேயே நீங்களாம் டாக்ஸ் தானே, யாருக்கு என்னாச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் அடிச்சுதுன்னா சொல்லுங்கள், ஏன்னா ஸ்மெல் மூலியமாக கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு இவங்க பேசின்னு இருக்கேன். அப்படியே இந்த 3 டாக்ஸ் யோசிச்சு அது யாருன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சோமின்ற விஷயம் இவங்களுக்கு புரிய வர அப்படியே இந்த பாட்டி
இந்த மாதிரி யாங்கை பற்றி எதனாச்சும் தெரிய வருமான்ற மாரி அந்த ஹெவன் சென்டரில் போய் இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல அவங்க நேம் என்னன்னு கேட்கும்போது அவங்க நேம் யாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஏஜ் எல்லாத்தையும் சொல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஹெல்லுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பூமியில் உயிரோடு இல்லைன்னு சொல்ல அது வகையில் இவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது இந்த மாரி சோமியும் ஹெல்லுக்கு போக வேண்டியது தானே, அவளை தான் கோனாக்ஜூன் காப்பாற்றிருப்பாரு. அதில் சோமி தான் இந்த மாரி யாங்கன்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த பாட்டியும் சோமி கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக பழக அதே சமயத்தில் கோனாக்ஜூன் வீட்டுக்கு வர இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாரு. அந்த இடத்துல சோமியுமே எனக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்ல இவ தான் யாங்கன்ற மாரி அந்த பாட்டி சொல்ல இவ கண்டிப்பாக யாங்காக இருக்க மாட்டா, இவ்வளோ லுக்ஸ் எல்லாமே மாறி இருக்குன்னும் போது அந்த பாட்டியும் இவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவளை பாரு இந்த மாதிரி எப்படி சோனியா ஹியூமனாக மாறினாலோ அதுபடி இவ லுக்ஸ் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருப்பான், அதான் இப்படி இருக்கான்னும் போது அந்த இடத்துல ஹீரோவுமே இவளை கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே உனக்கு எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்துடுச்சான்னு கேட்க இவங்களுமே இல்லைன்னு தயங்கின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அப்படியே அடுத்த நாள் காமிச்சா இதை சோமிக்கு செமையை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. சோமியை இந்த மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ சோமியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவன் எங்கே போகிறா, இவளை வெளியே நீ முதல்ல கூட்டின்னு போகாது, ஏன்னா இவ ஒரு கிரிமினல், ஹெல்லேருந்து தப்பிச்சு வந்தவ, யாருனாச்சும் பார்த்தா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் இவர் பேசினும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், வேலைக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், முதல்ல வேலையை பாடுறான்னு சொல்ல அப்படியே பாட்டி சோமியோட சர்ச்சுக்கு போகிறாங்க. இவங்க வந்துன்னு இருக்க இதே இடத்துல தான் அந்த 3 டாக்ஸுமே இருக்காங்க. சோமிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சோமியை நரகத்துலேருந்து கொண்டு போக மெசேஜஸ் வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. அப்படியே இந்த இடத்துல பாட்டி தும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு டாக்ஸ்னால் அலர்ஜின்ற விஷயமே இந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது. அந்த இடத்துல சோமியுமே இங்கே எதனாச்சும் நாய் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துன்னு இருக்க அவள் ரொம்ப கோவமாக இருக்கிறான்ற விஷயத்த இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதில் அவளை நம்ம கிட்னாப் பண்ணுவோன்னும் போது நம்மளால எப்படி அவளை கிட்னாப் பண்ண முடியும், அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னும் போது அந்த இடத்துல இருக்கிறவரும் நம்ம என்ன அவருடைய வீட்டுக்கு அடாப்ட் பண்ணி போய்க்கலான்னு சொல்ல அந்த இடத்துல கோனாக்ஜூன் அவருடைய வேலைக்கு வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட ட்ராக் இருக்குது. அது அந்த இடத்துல ஒரு மாதிரி டான்ஸ் ஆட பிடிஎஸ்கே டஃப்பு தர மாதிரி டான்ஸ் ஆட அது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க, உன்னை நான் அடாப்ட் பண்ணலாம் தான், ஆனால் என்னுடைய ஒய்ஃப்க்கு டாக்ஸ்னால் பிடிக்காது, மேபி உன் மேலே முடியல நான் வேணா நான் அடாப்ட் பண்ணி பண்ணுற மாரி சொல்லிருக்காரு. அப்படியே அடுத்த சீனே காமிச்சிங்கன்னா இடிய விழுந்த மாரி இவருடைய மொத்த மண்டியுமே வழித்து எடுத்துடுறானுங்க. இப்படிலாம் இருக்க சமயத்தில் எப்பயும் போல் பாட்டி சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சில் பாஸ்டர் எப்பயும் போல் பேசி நிற்கும்போது அந்த இடத்துல சில பீன்ஸ் இருக்கும், அதை இவங்க பார்த்து இதை வச்சு நம்ம சமைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இதில் வேலையாக இருக்கும். இவங்களும் இவங்களுடைய வருத்தமான கதையை சொல்லியிருக்காங்க. இதேமாரி இவங்க அப்பா அம்மா அதுக்கு அடுத்ததா இவங்க ஹஸ்பண்ட் இறந்தது அந்த மொத்த கதையுமே இந்த இடத்துல சோகமாக சொல்லு அப்படியே உட்காந்துருக்குற பாஸ்டர் அவருடைய கதையை சொல்கிறாரு. அவர் எதுக்கு பாஸ்டராக மாறினார்னா அவங்க அம்மா இவர்கிட்ட கடைசியாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் உனக்காக எப்பயும் சர்ச்சில் வெயிட் பண்ணுவேன்னு, அதுக்காக தான் இவர் பாஸ்டராக மாறி இருக்காரு. அதே சமயத்தில் இவருக்கு 5 வயசு இருக்கும்போதே இவருடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல சியாங்னு ஒரு வயசானவர் இருப்பார், அவர்கிட்ட உங்கள் கதையை சொல்லுங்க என்பது பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்கிறாரு. இவருடைய ஒய்ஃப் எப்பயுமே சாப்ஸ்டிக்லேயே குறியாக இருப்பாங்க, சாப்ஸ்டிக்கை எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்க. ஒரு சமயத்தில் இவருடைய ஒய்ஃபை விட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். கிட்டத்தட்ட இவர் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இவருடைய ஒய்ஃபை விட்டு போக போகிறாரு. ஆனால் தனியாக போக வேணான்னு சொல்லிட்டு இவருடைய ஒய்ஃபோட இவர் அப்படியே கடலில் வண்டியை விட்டுருக்காரு. அதோட 2 பேரும் இறந்துட்டாங்கன்ற விஷயம் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. அப்படியே ஹெவன் சென்டரில் சில ஆட்கள் அந்த ஹெல்லுலேருந்து தப்பிச்சு போனவனை கண்டுபிடிச்சாச்சுன்னு கத்தின்னு வராங்க. அப்படியே இந்த பக்கம் சோமியை காமிச்சா சோமி வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே கிளாசெட் இருக்கும். அந்த கிளாசெட்குள்ளார யாருக்கு கண்ணுமே படாத மாரி இந்த பக்கம் சோமி மறைச்சிக்க. அப்படியே இந்த பக்கம் இந்த சியாங்ஜின்னு ஒரு வயசானவர் இருப்பார்ல, அவர் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை போட்டு அடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவர் ஹெல்லுக்கு போக வேண்டியவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடாருன்னு தெரிய வர வெளியே இருக்கிறவங்க சியாங்ஜிங் நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் திரும்ப ஹெல்லுக்கு போகணுன்ற மாரி சத்தம் கேட்க இவருடைய ஒய்ஃபை பார்க்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே கத்தியை எடுத்து அங்கே இருந்த பாட்டி மேலே வைக்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே உள்ளார வராதிங்க, உள்ளார வந்தால் இவங்களுக்கு தான் ஆபத்துன்ற மாரி சொல்ல அவங்களும் இங்கே என்னடா இருக்குதுன்ற மாரி முழிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துக்கு இந்த மொத்த விஷயமே தெரிஞ்சு பிரசிடெண்ட் வந்துட்டார். பிரசிடெண்ட் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்ற மாரி அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்கேன். அப்படியே கோனாக்ஜூனை காமிச்சா அவருக்கு ஒரு பேக்கேஜ் வருது, இதை சியாங்ஜின் கிட்ட தரணுன்ற மாரி ஒரு ஸ்கார்ஃப் தான். அந்த ஸ்கார்ஃபில் இதை ஒருத்தவங்க பின்னின்னு இருக்கிற மாரி இவருக்கு தெரியும். இவர் வந்து
வேற ஒருத்தருக்கு பேக்கேஜ் தரணும்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர்கிட்ட சியாங்கோவை பற்றி தெரியுமான்னு பேசினும்போது இவருடைய வாட்சில் அலர்ட் வருது. அதில் என்னன்னு பார்க்கும்போது அதில் இவருடைய ஒய்ஃபுடைய கழுத்தில் கத்தியை வச்சுருக்க மாதிரி தெரிய வர இவர் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நான் சியாங்ஜின்னுக்காக ஒரு பார்சல் ஏற்றாந்துருக்கேன், இது அவருடைய ஒய்ஃப் தந்ததுன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அந்த ஸ்கார்ஃபை காமிக்க இந்த ஸ்கார்ஃபுக்கு அப்புறம் இவருக்கு பழைய நினைவு வருது. இவங்க ஒய்ஃப் எப்பயுமே இந்த ஸ்கார்ஃபை பின்னின்னு இருந்திருப்பாங்க. ஆனால் அது இப்போ தான் முழுமை அடைஞ்சிருக்குன்னு தெரியுது. எப்பயுமே அவங்க ஒய்ஃப் கையில் ஸ்டாப் ஸ்டிக் வச்சுருக்கிறது காரணம் இந்தமாரி அவங்க ஸ்கார்ஃபை பின்றதா நினச்சின்னா ஸ்டாப் ஸ்டிக் வச்சுருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பக்கம் கோனாக் ஜுனோ எப்படியும் அவருடைய ஒய்ஃபை காப்பாற்றிட்டாரு அந்த ஸ்கார்ஃபை கொடுத்து. அப்படியே அவர் கீழே தொழுந்து போயிருந்தேன் சியாங்ஜின் கிட்டே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட வந்துடுவாங்க, உங்களுக்கு வேறு ஒரு சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி இவர் அப்படியே அந்த ஹெல் ஸ்பிரிட் கிட்ட அனுப்பிவிட இதை இவங்க 2 பேரும் பார்த்துன்னு இருக்காங்க. சரி நீ இவங்களும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் யாங் எங்கே இருக்குன்ற மாரி அந்த பாட்டி கூட்டின்னு இருக்க. கடைசியில் அவங்க கிளாஸத்தில் இருக்காங்க. கிளாஸத்தில் ஒரு மாதிரி பயத்தில் இந்த மாதிரி இந்த பாட்டியை பிடிச்சிக்க அப்படியே அவங்களும் யாங்கன்ற மாரி அந்த பேரை சொல்லி இருக்கும்போது இந்த பேர் ஹெல்லில் இருக்கிற யாங்குக்கு கேட்குது. யாங் ஒன்றும் இந்த இடத்துல கிடையாது, அவங்க ஹெல்லில் ஒரு வழிபடியாக நடந்து போயின்னு இருக்க. அதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் அவங்கள வேறு ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டேன்.